9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே மேடையில் ஏறிய எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இருவரும் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து வரவேற்றனர். தாங்கள் இருவரும் ஜெயலலிதா வளர்த்த பிள்ளைகள் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதால் 2018இல் அமமுக கட்சியை ஆரம்பித்தார் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கும் கூட்டணியில் தான் இருக்கவே மாட்டேன் என்று அழுத்தமாக கூறி வந்த டிடிவி தினகரன் முதல் முறையாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 9 ஆண்டுகளுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒன்றாக மேடை ஏறினர். இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து சிரித்த முகத்துடன் கை கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து உரையாற்றிய டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என்று அழைத்தார். மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை சகோதரர் என்று உச்சரித்து வரவேற்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். எடப்பாடி பழனிசாமி அருகில் டிடிவி தினகரன் அமர்ந்திருந்தார். அப்போது தாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமி. நானும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி, தெளிவுபடுத்திவிட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். என்னையும் சரி, அவரையும் சரி, எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள். இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ அத்தனையும் மறந்து விட்டோம். ஏங்க, வைகோ எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணாரு, எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ ஸ்டாலினோட இணைஞ்சிருக்காரு. 2-3 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷாவை சந்தித்த போதே கூட்டணியில் இணைவது என்று முடிவு செய்துவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளித்த பிறகே பாஜகவினர் தன்னை அழைத்ததாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். இது எங்க குடும்ப பிரச்சனை. ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமா, ஒரு கூட்டு குடும்பமா இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை. இது கட்சி பிரச்சனை தான். நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். ஓ பன்னீர்செல்வம் தங்கள் கூட்டணிக்கு வருவார் என்று நம்பிக்கை இருப்பதாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தினகரன் கூறினார். ஓபிஎஸ் அவர்களை அழைச்சிட்டு வருவீங்களா? அந்த முயற்சி இருக்கா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களோடு வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேவைப்படும் போது எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பரப்புரை மேற்கொள்வோம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார்.